மகாபாரதத்துக்கே உரிய பெயர். அண்டர் வாட் நேம் ஹேஸ் இட் பீன் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னு கேட்டால் வியாசர் அதுக்கு ரெஜிஸ்டர்ட். இப்போ நீங்கள் கம்பெனியுடைய அந்த பெயர்கள்லாம் பார்த்தேன்னா, இந்த லோகோ பற்றிலாம் மேலே பார்த்தேன்னா டிஎம்னு ஒன்று இருக்கும், ட்ரேட்மார்க்குன்னு ஒன்று இருக்கும். போக 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 அது ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா ஆர் அப்படின்னு மாறிடும். அப்படின்னா என்னென்னா, இந்த பெயரை இன்னொருத்தர் வச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற அர்த்தம் வருகின்றது. ஒன்றுமே இல்லை, இந்த நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படின்னு ராத்திரி ஒருத்தர் 9 மணிக்கு கூக்குரல் இட்டு இருந்தார். அவரே ஒரு தனி தொலைக்காட்சி பெட்டி ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அது யூஸ் பண்ணப்படாதுன்ட்டா. நேஷன் வாண்ட்ஸ் டு நோ அப்படிங்கிறது நீ சொல்லப்படாது அப்படின்னு விட்டா. அதனால் ஐ வுட் லைக் டு ஆஸ்க் வாட் த நேஷன் வாண்ட்ஸ் டு நோன்னு மாற்றிக்கோ அப்படின்னு விட்டா. இந்த மாதிரி சொல்லக்கூடிய வார்த்தைகள்லேயே ட்ரேட்மார்க் வரும்போது வியாசாச்சாரியால் என்ன பேர் கொடுத்துருக்கார்? ஜெய அப்படின்னு இந்த காவியத்துக்கு பேர். அதனால தான் நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேது. அப்பேற்பட்ட ஜெயா என்கின்ற மகாகாவியத்தை அனுபவிக்க இருக்கிறோம்னு அவர் சொல்லியிருக்கார். இது பக்கத்து மாநிலத்தில் அது போயிடுது. நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு ஜெயா இதுதான். எதுன்னா காவிய ரூபமாய் இதிகாசமாக இருக்கக்கூடிய ஜெயா. இந்த ஜெயாங்கிற காவியம் எதுன்னு கேட்டால், காவியம்னு ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு கவிதை தான். மகாபாரதா அண்ட் ராமாயணா ஹேஸ் பீன் கிவன் டு அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ போயம், பொயட்ரியாக தான் வந்திருக்கு. அதனால தான் ஆதி காவியம்னு பேர் ராமாயணத்துக்கு. பாரத பஞ்சமோ வேதா, 5வது வேதம் ஒன்று உண்டு அப்படின்னு சொன்னால் அது எதுன்னா ஸ்ரீ மகாபாரதம் தான் 5வது வேதம்னு கொண்டாடப்படுகின்றது. அப்பேற்பட்ட ஸ்ரீ மகாபாரதத்தில் 5 ரத்னங்கள், 5 ஜெம்ஸ். அந்த 5 ரத்னங்கள் யாதுன்னு கேட்டால் விதுர நீதி, யக்ஷப் பிரஷ்னம், சனத் சுஜாதீயம், பகவத்கீதா, விஷ்ணு சஹஸ்ரநாமம். இது போன வருஷமும் இதே 5 நாள் முதல் 5-10 நிமிஷத்தில் இதையே சொல்லியிருக்கேன். ஆனால் மறுபடியும் சொன்னால்தானே அது மனசில் தங்கும். இதுக்கு பாட்டில் சங்கீதத்தில் நீங்கள்லாம் தேர்ச்சி பெற்றவர்கள். இதில் சங்கத்தின்னு சொல்கிறது உண்டு. ஒரு வரியை நம்ம மனசில் நன்னா தீர்க்கமாக நினச்சிக்கணும்னா அது கர்நாடக சங்கீதத்தில் அதையே பாடுவா. பண்டு ரீதி கோலோவிய வையரமா ஆயிடுதா? அதே வரி பண்டு ரீதி கோலோ விய வையராமா 2 பண்டு ரீதி கோலு வியவையராமா ராமா. ஒரே வரியை 3-4 தடவை பாடுறதுக்கு காரணம் என்ன? இது மனதில் தங்க வேண்டும். சுவாமி நடுவிலையும் ஏதாவது முக்கியமாக சொல்லணும்னா அதுக்கு நிரவல்னு பேர். ஒரு வரியை எடுத்துட்டு அதையும் மறுபடியும் பாடுவது உண்டு. இது பாரதத்தை நான் அந்த மாதிரி பாடிண்டே இருந்தேன்னு வச்சுக்கோ, இது எக்காலத்துலேயும் முடியாது. அதனால் 5 ரத்னங்கள் இவை. அந்த 5 ரத்னங்களில் யக்ஷ பிரஷ்னத்தை அடியே நிறைய இடத்துல சொல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டியது பகவத் அனுகிரகத்தால். அது 124 கேள்விகள். அந்த கேள்விகளுக்கு யாது பதில் அப்படிங்கிறத ஒரு 5 தொடராக உங்கள் குழாயில் போட்டிருக்கோம். எது தெரியறதா? யூடியூப்பில் போட்டிருக்கோம். யூடியூப்பில் 5 நாள் யக்ஷ பிரஷ்னம் சொன்னதை அனுபவிச்சிருக்கோம். அந்த ஒரு ரத்னம் ஆயிற்று. விதுர நீதி, ரொம்ப ஆச்சரியமான நீதி சாஸ்திரங்கள். அது ஏதேனும் ஒரு நாள் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிட்டும் ஃப்யூச்சரில் வச்சுக்கோங்க. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு அர்த்தம் அடியும் சொல்லி முடிச்சுட்டேன். அதாவது ஒரு 2.25 வருஷமாக வெவ்வேறு ஊரில் சொல்லிட்டு வந்தேன். 160 மணி நேரம் 1000 நாமத்துக்கும் அர்த்தம் சொல்லி முடிச்சாச்சு பராசர பட்டருடைய வியாக்கியானத்தை. அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 மணி நேரம் திருச்சூரில் ராமர் கோவிலில் சொன்னதாக ஞாபகம் உண்டு இல்லையா? அதனால் அதையெல்லாமும் அனுபவித்த மகனியர்கள்லாம் இங்கே இருப்பேள். அதனால் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லியாச்சு. பகவத்கீதை எல்லாம் முடிச்சுட்டு ஓரளவுக்கு நாம் கண்ணன் சொல்லுவதை வாழ்க்கையில் நடைமுறையில் ஏற்றினால் அதை அடியேன் உபன்யசிப்பேன். உபன்யசிக்கிறது பகவத்கீதை பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அது சொல்கிறபடி நம்ம வாழ்க்கையில் நடக்கணுமே. அதனால் முதல்ல நடப்போம், அப்புறம் சொல்லுவோம்னு வச்சுருக்கேன். அதனால் பகவத்கீதை ஹேஸ் பீன் பார்க்ட் அசைட் ஃபார் அ வைல். அதனால் பகவத்கீதை இப்போதைக்கு இல்லை. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆயிற்று, யக்ஷ பிரஷ்னம் சொல்லியாச்சு, விதுர நீதி சொல்லணும் இருக்கவே இருக்குது. இந்த மாதிரி 5 சனத் சுஜாத்தியம், அது பகவத் பாதாளுடைய ஆச்சரியமான வியாக்கியானத்தோடு இருக்குது. இப்பேற்பட்ட 5 ரத்னங்களோடு கூடிய 5வது வேதம்னு கொண்டாடப்படக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம். அந்த ஸ்ரீ மகாபாரதத்தில் நாம் 18 பர்வாக்கள் என்று அனுபவித்தோம். அந்த 18 பர்வாங்கிற அந்த மகாபாரதங்கிற ஜெயாங்கிற காவியத்தில் முதல் பர்வாவுக்கு ஆதி பர்வான்னு பேர். இந்த ஆதி பர்வா முடிக்கிறதுக்குள்ளேயே போரும் ஆகிடும். இதுதான் இருக்கிறதுக்குள்ளே பெரிய பர்வாவோன்னு பார்த்தா
இதை கூட முழுங்கிவிடும் சாந்தி பர்வா, அனுசாசன பர்வா, அதெல்லாம் மகத்தான பர்வாக்கள். பிருஹத்துன்னு பேர். பிருஹத்துனாலே பெருசு. பிருஹத்வாச்ச பிரம்மணத்வாச்ச. பிரம்மத்துக்கு ஏன் பிரம்மம்னு பேர்னா பிருஹத்வாச்ச ரொம்ப பெருசாக இருக்குமா. அதனால தான் இந்த பிஎம்சின்னு பாம்பேயில் வச்சுருப்பா. பிருஹத்து மும்பை கார்பரேஷன் பெரியசு அப்படின்னு வச்சுக்கலாம் பாருங்க. பிருஹத்து ரொம்ப பெருசு. அந்த சாந்தி பர்வா, அனுசாசன பர்வா. ஆனால் ஆதி பர்வாங்கிறது ரொம்ப நன்னா இருக்கும் கேட்கறதுக்கு. அப்பேற்பட்ட ஆதி பர்வாவில் நாம் எங்கு தொடங்கினோம்னா அடியத்தொடுடா பாரத பட்டான்னு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. எங்கேருந்து மகாபாரதத்தை சொல்லோம்னே நமக்கு ஞாபகம் இருக்காது. அப்பேற்பட்ட மகாபாரதத்தில் நாம் அனுபவித்தது ஒரு யஜ்யம். அந்த யஜ்யத்தை செய்து வந்தவர் ஜனமேஜயன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ஜனமேஜயனுக்கும் குருவாயூருக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் உண்டுன்னு பார்த்தோம். ஏன்னா ஜனமேஜயன் சர்ப்பசத்திரம்னு ஒரு யாகம் பண்ணுறான். சர்ப்பத்தை எல்லாம் கொன்று முடித்தபடியால் அவனுக்கு க்ஷயரோகம், ஒரு மாதிரி க்ஷயரோகம் மாதிரி ஸ்கின்ல ஒரு டிசீஸ் வந்துடுது. அது தீர்வதற்கு காரணம் புராண ரீதியாக குருவாயூரில் தொழுதான். அதை கண்ட துஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சன் பிறகு தான் பட்டத்திரிகளுக்கு சொல்ல, பட்டத்திரிகளும் சிஷ்ய கோட்டிகளோடு குருவாயூருக்கு வந்ததாக சரித்திரம் இருக்கட்டும். இப்போ ஜனமேஜயன் ஒரு யாகம் பண்ணா, பாம்பெல்லாம் கொண்டு முடிக்கணும்னு நினைச்சான். அப்போ அந்த யாகத்தை தடுத்து நிறுத்தத்துக்கு ஆஸ்தீகர் அப்படின்னு ஒரு ரிஷி வரார். இந்த ஆஸ்தீகரை பற்றி சொல்ல வந்த வியாசாச்சாரியால் என்ன பண்ணார், ஒரு ரிஷி. அந்த ரிஷிக்கு 3 சிஷ்யாள். அதில் வேதன், ஆருணி அப்படிங்கிறவாள்லாம் இருந்தா. அதில் வேதனுக்கு 3 சிஷ்யாள். அதில் உத்தங்கன் ஒரு சிஷ்யர். அந்த உத்தங்கனை சில தடாகங்கள் புதுசாக சொல்கிறாப்புல இருக்கும், இதுவும் யூடியூப்பில் இருக்குது, போய் பாருங்க. அதில் இந்த தடாகங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அது தக்ஷகன் ஒரு பாம்பு எடுத்துன்னு போய்டுறது. சரி, தக்ஷகனை கிட்டேருந்து இந்த தடாகங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக உத்தங்கர் போகிறார். தக்ஷகன் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சரித்திரம் சொல்கிறா. இல்லை பாம்புகள் எல்லாம் பிறந்தது. பாம்புகள் யாருக்கு பிறந்தது அப்படின்னா கருடோபாக்கியானம் சொல்லணும். அப்படின்னா கருடன் யாருக்கு பிறந்தான், வினத்தை. அவளுக்கு ஏற்கனவே ஒரு பிள்ளை இருந்தான் அருணன். அந்த வினத்தைக்கு சகளத்ரி, அதுதான் சக்களத்தின்னு பேர். அந்த சக்களத்தியா இருந்தவள் யார் என்று கேட்டால் அவளுக்கு கத்ருன்னு பேர். அந்த கத்ருக்கு பிறந்த 1000 பாம்புகள் உச்சைஸ்ரவஸுங்கிற ஒரு குதிரைக்கு வாலுக்கு பின்னாடி செல்ல. சரி, இப்போ இந்த உச்சைஸ்ரவஸ் யார், அதுக்கு உடனே ஒரு சமுத்திர மந்தன கதையை சொல்கிறார். அந்த சமுத்திர மந்தனம்லேருந்து ஆரம்பித்து உச்சைஸ்ரவஸை பற்றி சொல்லி, உச்சைஸ்ரவஸ் வால போய் இந்த பாம்புகள் கருப்பாக்க, வினத்தை தான் தோற்று செல்ல, அவள் தான் தாசியாக, 2வது பிள்ளையாக கருடன் பிறக்க, கருடன் அமிர்தத்தை எடுத்து கொண்டு வரேன் என்று சொல்லி அவர் தான் ஸ்வர்கலோகம் செல்ல, நாராயணனை அங்கு கருடனோடு கூடிய பரத்வரூபமாயிருந்த நாராயணனை பார்த்து, நான் உனக்கு வாகனமாய் உனக்கு கொடியாயிருப்பேன் என்று சொல்ல, அந்த கருடன் அமிர்த கலசத்தை கொடுத்து வினத்தை விடுவிப்பட்டாள். அந்த பாம்புகள் கூட்டத்தில் முதல் பாம்பான ஆதிசேஷன் பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று சென்றான். அடுத்தா அதுல மிஞ்சின ஒரு பாம்பு தக்ஷகன். அந்த தக்ஷகன் என்கின்ற பாம்பு உத்தங்கர் எடுத்து கொண்டு வந்த அந்த தடாகங்களை எடுத்து செல்ல, இந்த உத்தங்கன் பார்த்தார், இந்த பாம்பை எப்படியாவது பழிவாங்கணும் நினைச்சு பரீட்சித்து பிள்ளையா இருக்கக்கூடிய ஜனமேஜயன் கிட்ட போறார். இதுக்கே ஒரு மாதிரி புரிஞ்சு கொடுத்தா, இது வைக்க 4500 ஸ்லோகம் சொல்லி முடிச்சாச்சு. இவ்வளோ வியாசாச்சாரியால் இவ்வளோ விவரமாக சொல்லியிருக்கார். அதை நம்ம போன வருஷம் அனுபவித்தோம். இப்போ இந்த ஜனமேஜயன் கேட்குறான், நீர் யார்? அப்போ உத்தங்கர் சொல்கிறார், நான் யாருங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல இந்த தக்ஷகன் ஒரு பாம்பு உங்கள் அப்பாவை கொன்ன விஷயம் தெரியுமா? எங்கள் அப்பா போயிட்டாருன்னு தெரியும், எப்படி போனான்னு தெரியாது, கதையை சொல்லுங்கிறது. அப்போ தான் இந்த பரீட்சித்து கதையை சொல்கிறார். பரீட்சித்து என்ன பண்ணுறார், அந்த ரிஷியின் ஆசிரமத்துக்கு சென்று இறந்து கிடந்த பாம்பை ஒன்று போட, அந்த ரிஷியின் பிள்ளையுடைய நண்பன், அதுக்கு என்ன வம்பு பாருங்க, அது இதை பார்த்துட்டு போய் ரிஷியின் பிள்ளை கிட்ட சொல்ல, ரிஷியின் பிள்ளையும் சாபம் கொடுக்க, 7 நாளுக்குள்ள தக்ஷகன் வருவான் என்று சொல்ல, இவனும் ஒரு பெரிய கோட்டையை அமைக்க, அந்த ஒரு நாள் 7ஆம் நாள் முடிவில் சில அந்தணர்கள் எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொண்டு வர, இந்த எலுமிச்சம்பழத்திலேயா பாம்பு இருந்துட போகிறது அப்படின்னு வெட்ட, அதிலிருந்து ஒரு புழு பிறக்க, அந்த புழுவை கழுத்திலிட, அந்த கழுத்தில் விழுந்த புழுவே தக்ஷகனாய் இந்த ராஜாவை பரீட்சித்தை தீண்டியது. சரி சுவாமி, அந்த 7 நாள் கோட்டை அமைச்சு அவர் என்ன பண்ணார்? அதுக்கு தான் பாகவதம்னு ஒரு மகாபுராணம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தா அது தனி. இப்போ இதுலேருந்து எப்படி வந்தது, ஆஸ்திகருக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டால், இந்த மரத்தை எரிக்க அந்த தக்ஷகன் பழிவாங்க வந்தான் பாருங்க. அப்போ ஒரு ரிஷி கஷ்யப மகரிஷி வரார் காக்கிறதுக்கு. ஆனால் அந்த கஷ்யப்பருக்கு ஏதோ சம்திங் கொடுத்து சரிப்படுத்தி விடுறான் தக்ஷகன். அதெல்லாம் உங்களுக்கு சம்திங்லாம் என்ன தெரியும் இல்லையா? நீங்கள் சூரியனுடைய கிரணங்கள்லேருந்து எனர்ஜி கொண்டு வர விஷயத்திலேயே இதெல்லாம் நீங்கள் ஏதோ கேள்விப்பட்டிருப்பீள், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை. அதனால் அப்பேற்பட்ட அந்த தக்ஷகனானவன்
எப்படியாவது பழிவாங்கணும்னு நினச்சி புழு ரூபமாக வந்தான். இப்போ இந்த யாகம் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ யாகத்தை தடுத்து நிறுத்தணும்னு அதே பாம்பு குலத்தில் ஜரத்காருவுக்கு சந்ததியாக வந்த ஒரு ரிஷிக்கு ஆஸ்திகர்னு பேர் நிறுத்துன்னு சொல்ல, ஏன் நிறுத்தணும்னு கேட்க, ஒரு பாம்பு தவறு செய்தால் எல்லா பாம்பையும் தண்டிக்கலாமா என்று அவர் சொல்ல அவர் நிறுத்தினார். அப்போ வைஷம்பாயனர் வரார். இப்போ வைஷம்பாயனர் அடிக்கடி நம்ம கேள்விப்படுற மாதிரி இருக்கும், சஹஸ்ரநாமத்தில் வருவரே அதே வைஷம்பாயனர் தான். அந்த வைஷம்பாயனர் வந்து சொல்கிறார், அப்பா நான் ஒரு பெரிய கதையை கேட்டேன், அந்த கதையை கேட்கறதுக்கு உமக்கு இச்சையா? அப்போ ஜனமேஜன் சொல்கிறார், நாழியெல்லாம் கிடையாது, என்ன ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் ஒதுக்கி வச்சு 5 நாளைக்கு நாங்கள் எவ்வளோ கேட்குறது, அந்த சொல்ல வந்த கதையை ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டு போங்கன்னுட்டார். இப்போ பார்த்தார் வைஷம்பாயனர், சுயோதனனுக்கும் சுயோதனனுக்கும் அந்த அர்ஜுனனுக்கும் ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட குரோகிரகண காலத்திலும் அன்று ராவண பூமியிலும் இழுபட்டது இவனுக்கு தெரியாதோ? சுயோதனனுக்கும் ராவணனுக்கும் கோகிரகண காலத்திலும் லங்கா காலத்திலும் ஏற்பட்ட இழிவு தெரியாதோ சொன்னார். இப்போ இவனுக்கு முதல்ல சுயோதனன்னா யாரும் தெரியாது, ராவணன்னா யாரும் தெரியாது. இப்போ அவர் கேட்ட, சுயோதனனை பற்றி சொல்லுங்கோ, இந்த லங்காதிபதினு ஏதோ சொன்னேன் அவரை பற்றி சொல்லுங்கோ, கோகிரகண காலம்னு ஒன்று சொன்னேன் அதை பற்றி சொல்லுங்கோ, அதை பற்றி சொல்லுங்கோ, இதை பற்றி சொல்லுங்கோன்னு சொல்ல வைஷம்பாயனன் சொல்ல ஆரம்பிக்க ஏற்பட்டது தான் 1,25,000 ஸ்லோகங்களோடு கூடிய ஸ்ரீ மகாபாரதம். அடுத்தா இதுதான் இன்ட்ரொடக்ஷன். இப்போ மெயின் ஸ்டோரிக்கு வருவோம். ஹிந்தியில் இருக்கே கஹானி பாக்கி ஹே மேரே தோஸ்த், அதனால் இன்னும் கஹானி நிறைய பாக்கி இருக்குது. அந்த கஹானியில் என்னென்னா, சந்தனூர் ராஜா, சந்தனூன்னு ஒரு ராஜாவுக்கு அப்படியே அவன் வந்து தன்னுடைய ராஜ்யத்தை நன்னா பரிபாலனை பண்ணின்னு வந்துட்டுருக்கான், ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அப்படி கங்கைக்கரை ஓரமாக செல்ல அழகிய ஆடையோடு கூடிய மருங்கிடையாள், அதாவது அவள் சிற்றிடை, அவ்வளவு அழகாக இருக்கான். அந்த காலத்துலலாம் கவிஞர்கள் ஒரு ஆணை வர்ணிக்கணும்னா தோளை வர்ணிப்பா, ஸ்திரீயை வர்ணிக்கணும்னா இடைய வர்ணிப்பா. ஏன் சுவாமி மாற்றி வர்ணிக்கக்கூடாதான்னு கேட்டால் வர்ணிக்கலாம், ஏதோ வர்ணிச்சுட்டு போயிட்டார், வேறு வழி இல்லை, நாங்களும் அப்படி தான் கதையை சொல்லணும். இது ஒன்றுமே இல்லை. கம்பன், கவி சக்கரவர்த்தி கம்பன் இருந்தால் பாருங்க, தமிழ் ராமாயணத்தை இயற்றிய மகனியர். அந்த கவி சக்கரவர்த்தி கம்பனுக்கு ஒரு பிள்ளை இருந்தார், ரொம்ப ஃபேமஸ், தெரியுமா? அம்பிகாபதி. அந்த அம்பிகாபதி யாரை காதலித்தார்? அமராவதி. இனிமேல் நான் பாரதத்துலேருந்து சில கேள்விகள் கேட்க போகிறேன், இதுக்கெல்லாம் டக்குன்னு பதில் வந்துருது. அதனால் இந்த சோழ ராஜாவின் மகளை விரும்பினான் இந்த அம்பிகாபதி. அடுத்தா அது ஒரு பெரிய தினம் பேப்பரில் எழுதுவா, கம்பனுடைய கட்டுரை அப்படின்னு ராமாயணத்துலேருந்து போட்டுவிட்டு பக்கத்தில் கம்பனின் பிள்ளையின் காதல் ஸ்லேடை எழுதுவோ போட்டு இதெல்லாம் எழுதுவா பேப்பரில். கம்பனுக்கு இதால் தாங்க முடியல, ஏன்னா கம்பன் வாண்டட் டு பி ஏ பொலிட்டிக்கல், இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடாது. பிள்ளை காதலித்தான், என்ன செய்வது? அதே சமயத்தில் இருந்த ஒரு கவிஞருக்கு ஒட்டக்கூத்தர்னு பேர். அந்த ஒட்டக்கூத்தருக்கு இந்த கம்பரை கண்டாலே ஆகாது, ஏன்னா கம்பருடைய வரிகள் எல்லாம் முதல் பேஜில் வந்துடும். டேர்ன் டு பேஜ் நம்பர் 24னா இந்த ஒட்டக்கூத்தருடைய கவிதை வரும். அவருக்கு என்னவோ இந்த கம்பரை கண்டால் ஆகவே ஆகாது. அதனால் பார்த்தார், இந்த அம்பிகாபதியை அழைத்து கொண்டு கம்பரையும் அழைத்து கொண்டு ராஜாவையும் அழைத்து கொண்டு ராஜாவின் அரண்மனையில் ஒரு சின்ன உள், அந்த உளுக்கு சென்றார். சொன்னார் ராஜா கிட்ட, அப்பா ராஜா, இன்னைக்கு நல்ல ஒரு போஜனம் போட வேண்டிய நாள், இன்னைக்கு எல்லாரும் உட்காந்துக்கலாம், பரிமாறுவான்னார். ராஜாவுக்கு யார் பரிமாற போகிறாருன்னு தெரியல. ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்காரேன்னு அவர் உட்காந்துட்டார், ஒட்டக்கூத்தர் சொல்லியிருக்காரேன்னு கம்பர் உட்காந்துட்டார், கம்பர் சொல்லியிருக்காரேன்னு அவர் பிள்ளை அம்பிகாபதி உட்காந்துட்டார். இந்த நேரம் ஒட்டக்கூத்தர் போய் என்ன பண்ணார், அமராவதி கிட்ட போய் சொன்னார், சில பேர் படித்தவாள்லாம் வந்திருக்கா இன்னைக்கு, நீ இன்னைக்கு பரிமாறுறியான்னு கேட்டார். அவள் வட்டிலில் சுமந்து கொண்டு வந்தாள். அந்த வட்டில் அவள் வந்து போஜனத்தை சுமந்து கொண்டு வரும்போது அம்பிகாபதிக்கு அமராவதியோடு இல்லாத வேளையில் யாரோ போஜனம் போடுறா, நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கோமே நினச்சின்னு இருக்கான் அம்பிகாபதி. இந்த ராஜாவுக்கு எப்படியாவது தெரிவிக்கணும், இந்த கம்பருடைய பிள்ளை அம்பிகாபதி இந்த அமராவதியை விரும்புகின்றான் என்று ஒட்டக்கூத்தருக்கு ஆசை. இவ வட்டில் எடுத்துன்னு வரா, யாருக்கு எடுத்துன்னு போகிறான்னு இவளுக்கு தெரியல, யார் எடுத்துன்னு வர போகிறான்னு அம்பிகாபதிக்கு தெரியாது. இது என்ன நடக்கிறதுனே பாவம் கம்பருக்கு தெரியாது, அவர் உட்காந்து ராமாயணம் எழுதிட்டு இருக்கார். அடுத்தா வட்டில் சுமந்து வந்தாள், அவள் எடுத்துன்னு வரா இல்லையா, வைத்த அடி நோவ எடுத்த அடி கொப்பளிக்க, கீழே பார்த்தா அந்த கால் எடுத்துன்னு அப்படியே ஜில் ஜில் ஜில்னு வரா, அது எப்படி இருக்கான், எடுத்த அடி நோவ, அவள் எடுத்தா அடி வலிக்கிறதான், அவ்வளோ மென்மையாக இருக்கான் அவள் பாதங்கள். இந்த ஜான்சன் அண்ட் ஜான்சன் அட்வர்டைஸ்மெண்ட்டில் குழந்தைகளெல்லாம் காமிப்பான் பாருங்க, அந்த மாதிரி இருக்கான் அவள் பாதங்கள். அதனால் வைத்த அடி நோவ
எடுத்த அடி கொப்பளிக்க, எடுத்துட்டா அது சுட்டு போயிடுறதாம். அப்பேற்பட்ட பாதங்கள். வைத்தகடி நோவ எடுத்தகடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மருங்கசைய. அவ வட்டில் எடுத்துன்னு வரா, அவ மருங்குன்னு சொன்னா இடுப்பு, இடுப்பு ஆடுறதான். மருங்கசைய. கம்பர் திக்களிச்சு போயிட்டார். ஐயோ நம்ம பிள்ளை அமராவதியை பார்த்து பாடுறானே, ராஜாவும் இங்க இருக்காரே, ஊதி கொடுக்கறதுக்கே ஒட்டக்கூத்தர் இங்க இருக்காரே, என்ன பண்றது? மருங்கசைய மருங்கசைய வட்டில் சுமந்து மருங்கசைய பாடுறான் அம்பிகாபதி. இப்போ அவன் தொடைய தட்டினார் கம்பர், நிறுத்தினார்.